அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தையும் அற்புதமான யோக வாழ்வையும் சுகரிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக இந்த காணொளியில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திங்க. நம்ம பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு லாபம் அதிர்ஷ்டம் என்ற 2 ஆதிபத்தியத்தை வாங்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் இயற்கையாகவே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மனவலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய அறிவாற்றலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எந்த விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை, தன்னுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கையை முன்னெடுத்து ஒரு நுண்ணறிவாக யோசித்து மற்றவங்க யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயங்களை செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கம் ஜென்மத்தில் போய் வந்துருச்சு. ஜென்ம சனியை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் தாக்கத்தை கடந்த 1 வருஷ காலமே கடினமாக நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம செய்கிற வேலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, செய்கிற தொழிலையும் முன்னேற்றம் இல்லை, கூட்டு தொழிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கையில் இந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கடுமையான கேள்விக்குறியாக்குது. எதை தொட்டாலும் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் உங்களை ஆட்படுத்தியிருக்கும். அதே சமயம் ஒரு தனித்து முதலீடு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு தேக்கத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய தொழில் இருந்ததுன்னா அந்த வழியில் அதிக சிக்கல்களையும் எந்த விதமான லாப அறிகுறியுமே இல்லாமல் ஒரு போராட்டகரமான ஒரு விஷயத்தையும் கடின உழைப்பு சார்ந்த விஷயத்தையும் மட்டுமே நீங்கள் முதலீடாக செஞ்சுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இந்த மன அழுத்தம் உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினுமே உங்களுக்கு இந்த மாதம் அந்த மாதிரியான மனக்கவலையிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கும். குறிப்பாக நீங்கள் செஞ்ச முதலீடு சார்ந்த தொழில்களில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக சுவீகரிக்க முடியும். வக்கர சனியின் சஞ்சாரங்கிறது ராசியாதிபதி என்ற முறையில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பண வரவை ஏற்படுத்தி தருகிறார். ஸோ செஞ்ச முதலீடுகள் வழியிலிருந்து அதிக லாபத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவானே உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான நேரமாக தான் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. அதே இந்த தொழில் முறையில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கியிருந்த அந்த பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிலீஃப் ஆகும். உங்களை தேடி கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்ததுனாலும் அதை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் தீர்வு கொண்டு வந்துடுவீங்க. குறிப்பாக வாங்கியிருக்கிற கடன் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வீட்டின் பேரில் ஏதாவது ஒரு கடனை வாங்கியிருக்கலாம், நிலத்தை வச்சு ஏதாவது அடமானம் வச்சு பணத்தை வாங்கியிருக்கலாம், அதில் ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த வட்டி சார்ந்த பிரச்சனையிலேயே நம்மளுடைய வருமானம் அத்தனையும் போகுதே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். இதுக்கெல்லாம் இதுதான் ஒரு எண்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துடும், அதில் எந்த சிக்கலும் இருக்காது. அந்த கடன் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சிகரமானதாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கடமில்லை. உங்களுடைய உற்பத்தி திறன் என்பது ரொம்ப சிறப்பாக வளரும். அதே சமயம் நிர்வாகத்திறன் என்பது பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது. உங்களுடைய நிர்வாகத்திறனின் பலனை, அது தரக்கூடிய லாபத்தை, அது தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த மாதத்தில் தான் நீங்கள் முழுசாக உணர்வீங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. அதே சமயம் உங்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய வேலையாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒத்துழைப்பை இந்த காலகட்டத்தில் நல்வாங்க. இதுவே உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் சேரும். ஏதாவது ஒரு வகையில் மாற்று மதத்தினரோ மாற்று இனத்தை சார்ந்த வெளிநாட்டவர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருந்தோ ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது கொடுக்கும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி கீழேருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழிலை வளர்த்தெடுங்க.
இதுவே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலமாக இருக்கிறது. ஸோ கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து தொழில் ரீதியான நல்ல அபிவிருத்தியை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே சமயம் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலையில் ஏகப்பட்ட மன அழுத்தத்தை கொடுத்துரும். மேலதிகாரிகள் பண்ணுற தொல்லையை உங்களால் தாங்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் கொண்டு போயிடும். குறிப்பாக இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த அழுத்தத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ பாடுபட்டாலும் நம்ம மேலே வர்றது எல்லாமே கெட்ட வேறு தான் வருது, நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். செஞ்சிட்ருக்கிற வேலையில் கூட ஒரு திருப்தி இல்லாத, இது ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூட இது உருவாக்கும். இதுக்கெல்லாம் பயந்துடவே வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்துட்ருக்குது. வரக்கூடிய கஷ்டம் அத்தனையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தர காத்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் வச்சு செயல்படுங்க. குறிப்பாக இந்த வேலையில் வரக்கூடிய அழுத்தங்களை எல்லாமே தவிர்ப்பதற்கு தியானம் செய்யலாம், அல்லது ஒரு நல்ல ஆன்மீகவாதிகளிடம் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட போய் உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திர தானமோ அல்லது மற்ற விஷயங்களோ செஞ்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இது உங்களுக்கு நிச்சயம் வேலைப்பளுவை வெகுவாக குறைச்சி அந்த வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகார பதவியை அலங்கரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாத்தையுமே முற்றிலும் வாரி வழங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை இந்த மாதத்தில் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. செய்யக்கூடிய வேலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. இது வரைக்கும் சரியாக ஒரு வேலை வாய்ப்பு அமையாது இருக்கக்கூடிய, என்னடா வீட்லேயும் பேச்சாக இருக்குது, எங்கே போனாலும் நம்மளுக்கு தொல்லையாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து ஒரு ஆதரவு இல்லை, நாம் எப்பவுமே தனித்து தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த வேலை வாய்ப்புங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியோட, தகுதி திறமைக்கோடு அமையக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுத்துகிறது. ஸோ சற்று அந்த விழிப்புணர்வு, அந்த கால நேரத்துக்கு கரெக்டாக போகிறது, அவங்க கூப்பிட்றாங்கன்னா அந்த வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக போய் நிற்கணும். இயற்கையாகவே அந்த பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனியின் தாக்கம் உங்களை தாமதப்படுத்துவார். சனி பகவானுடைய தாக்கம் உங்களை தாமதப்படுத்தியே உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி அத்தனையுமே பறிச்சிடுவார். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராக விழிப்புணர்வு, சனி பகவானுக்கு முன்னாடியே எச்சரிக்கையானவரோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக்கப்படும். சனி பகவான் தரக்கூடிய யோகம் என்பது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான யோகத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுவீகரிக்க முடியும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வியாபாரிகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு பன்மடங்கு விருத்தியடையக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியான வியாபாரத்தில் வெற்றிகளும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக குவியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. வியாபாரத்தை நீங்கள் நினச்ச மாதிரி லாபத்தோடு வெற்றிகரமாக எதிர்கொள்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குது. ஸோ உங்களுடைய முதலீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துங்க. முதலீடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உங்கள் கடைக்கு வராங்க அல்லது உங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் இந்த இடத்துல அடிப்படையில் அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அந்த தொழிலை அடுத்த நிலைக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. கல்வியில் மேன்மை, கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த கல்வியில் மேன்மைங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு சேரும். அது உங்களுக்கு மிகுந்த மாற்றத்தை நிச்சயமாக வழங்கும். கௌரவ பதவிகளோ அரசு ரீதியான உதவிகளோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிக அளவில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ரொம்ப காலம், கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு வரைக்கும் கூட இந்த திருமணமாகாத தவிக்கக்கூடிய ராசி இந்த ராசியாக தான் இருக்கும். கும்பராசியில் பார்த்திங்கன்னா இந்த லேட் மேரேஜுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கும், நமக்கு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் தடையாகிட்டே இருக்கும். நான் போய் பார்க்குற பொண்ணெல்லாம் மற்றவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் நடைமுறைக்கு வரும். நமக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கிறது தடையாகிட்டே இருக்கும். பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமாகுது, எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற ஆட்கள்லாம் இந்த கும்பராசியில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அந்த சனி பகவானின் வக்கரகதி திடீர்னு திருமணத்தை நடத்தி வைக்கும். எதிர்பாராத சந்தர்ப்பம் 2 நாள்லேயே திருமணம் முடிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதிலிருந்து உங்களுடைய மாற்றம், உங்களுடைய முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும்.
இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயம் நல்லதொரு சத்சந்தான பிராபர்த்தி, அதாவது ஒரு குழந்தை பாக்கியம், ஆண் வாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த கும்பராசி பெண்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட ஒரு அற்புதமான ஆண் வாரிசு அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். இறை வழிபாட்டில் பிள்ளையார் பற்றி விநாயகர் வழிபாடு தடைகளை தகர்த்தெறிந்து அற்புதமான யோக வாழ்வை நல்கும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5 மற்றும் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் சாம்பல் நிற வர்ணம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிகுந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.